ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 14 எபிசோட் 3-2 பார்க்க போகிறோம். ஓப்பனிங்ல லீயை கட்டுவாங்க, ரைஸ் பாலை பார்த்துட்டு இருப்பான். சாய் அதை சாப்பிட போறே இல்லைன்னு கேட்பான். இல்லை அதான் பார்த்துட்டு இருக்கேன். இதை பார்க்கும்போது பழைய கசப்பான சம்பவங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருதுன்னு லீ. பேட்டில் ஃபீல்டில் ஷினோபிஸை ஒரு பர்சன் போட்டு பொழந்துடுப்பாரு. என்னாச்சுன்னு காய் பார்க்குறப்ப அவர் கண்டிப்பாக ஸ்பெஷல் தாய்ஜுட்ஸு யூஸராக தான் இருக்க முடியும்னு ஒரு ஷினோபி சொல்லவும், தாய்ஜுட்ஸுவா அப்பனா சிம்பிள் தான்ட்டு காய் நான் இங்கே இருக்க வரைக்கும் நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு பாரு. ஹலோ சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்டான பர்சன் வருவார். நீங்க ஓல்ட் மாஸ்டர் சிந்தானு சொல்லி கேட்பாரு காய். சான் ஷினோபி அல்டிமேட் தாய்ஜுட்ஸு யூஸரான்ட்டு பயப்படுவான். காய் வந்துட்டு தேர்ட் கிரேட் நிஞ்சா வார்ல இறந்த ஹிடன் லீஃபோட ஹீரோன் பாரு. அப்புறம் நான் ஃபேமஸ் தானான்ட்டு சிரிப்பாரு சென். கை நான் உங்களை ரொம்ப தூரத்துல இருந்து தான் பார்த்திருக்கேன். ஆனா சேம் தாய்ஜுட்ஸு யூஸரா இருக்கனால இப்போ உங்களோட சண்டை போடுறதுக்கு கிடைச்ச வாய்ப்புங்க இது பெரிய பெருமிதம் தான்ட்டு சண்டை போட தயாராவாரு கை. என்ன கண்ட்ரோல் பண்றாங்கன்ட்டு சென். உனக்கு என்னால கருணையெல்லாம் காட்ட முடியாதுன்னு பாரு. அதான் பெட்டரும் கூடன்ட்டு கிரேட் லீஃப் ஹரிக்கேன் பண்ணுவாரு கை. ஓ கிரேட் லீஃப் ஹரிக்கேன் ஆன்ட்டு சென் லீஃப் கெஸ்ட் யூஸ் பண்ணுவாரு. அடி வாங்கி கீழே விழுந்த கை ஸ்ட்ராங்கா இருக்காருன்ட்டு பாப்பாரு. லீ சாப்பிட்டு இருக்கப்போ லீஃப் ஷினோபி வந்துட்டு கை அடி வாங்கி விழுந்துட்டதா சொல்லுவான். சாப்பாடை கீழே போட்டுருவான். சாய் லீன்னு கூப்பிடுவோம். மன்னிப்பு கேட்டு சீக்கிரம் வந்துருவேன், நீ அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்க சாயின்ட்டு போவான். கை ரொம்ப எக்ஸைட் ஆயிருப்பாரு. சென் கண்டிப்பா நீ இந்த ஒரு அட்டாக்கை டாச் பண்ணியே ஆகணும்பாரு. அந்த லெஜெண்டரி டெக்னிக்கான்ட்டு கை பாக்குறப்ப லீ இந்த இடத்துக்கு வந்திருப்பான். கை சென்சே உங்களுக்கு அசிஸ்ட் பண்ண வந்தான்ட்டு பக்கத்துல போகவும் லீன்ட்டு பாப்பாரு. ஓல்ட் மாஸ்டர் சென்னன் மாலி லீ மரியாதை தெரிவிக்கிறத பார்த்துட்டு காய் நீ பிறக்கிறதுக்குலாம் முன்னாலேயே இவர் இறந்துட்டாரு, அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி மீட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி கேட்பாரு. இவரை நிஜமா சாகவலா இல்லைன்னு மாலி என்னன்ட்டு ஷாக் ஆவாரு. கை எனக்கு நல்ல ஞாபகத்துல இருக்குன்னு மாலி பாஸ்ல காட்டுவாங்க. லீ நீங்க தான் உண்மையான மாஸ்டர் சென்னா ஒரு ரெக்வஸ்ட் இருக்குன்பா. லீஃப் டிராகன் கார்டை கத்து கொடுத்து சொல்லி கேட்டிருப்பான். ப்ளீஸ் பண்ணி முடியாதுன்னு கிக் பண்ணிருப்பாரு. அன்னைக்கு வந்து பொடிந்தானு சொல்லி கேட்பாரு மாஸ்டர் சென். நான் உங்களையோ இல்ல அந்த டிராகன் ஐயவோ மறக்கறக்கான வாய்ப்பு இல்லைன்னு பண்ணி ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த ஓல்ட் மாஸ்டர் அண்ட் த டிராகன் சை அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. சென் லீ கிட்ட இன்னும் ஷினோபியா தான் இருக்கேன்னு சொல்லி கேட்பாரு. ஒருத்தவன் ட்ரீம்ஸ் எப்பவும் கைவிட மாட்டான் லீ. காய் இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்பாரு. என்ன நீ தான் அவன் சென்சேவான்னு சொல்லி கேட்பாரு சென். லீ காய் கிட்ட இதை பத்தி உங்ககிட்ட சொல்லல காய் சென்சென்ட்டு ஞாபகப்படுத்தி பார்த்தா நான் என்னோட சீரீஸ் இன்ஜுரிஸ்ல இருந்து ரெக்கவர் ஆன சமயத்துல பாஸ்ல காட்டுவாங்க. சீக்ரெட் தாய்ஜுட்ஸு டெக்னிக்ஸ்ங்கிற ஸ்க்ரால டென்டன் எடுத்துட்டு வந்துட்டு காய்ஸ் இதை பாருங்க எனக்கு இது லைப்ரரியில கிடைச்சதுன்ட்டு அந்த ஸ்க்ரால காட்டுவா. என்ன லீஃப் டிராகன் கார்டான்ட்டு பாப்பானால்ட்டோ பார்க்க போனா மாஸ்டர் சென்னுங்கிறவரால உருவாக்கப்பட்ட சீக்ரெட் டெக்னிக் மாலி நருட்டோ எக்ஸைட் ஆவான். இந்த சீக்ரெட் டெக்னிக்ங்கிற வார்த்தையே நல்லா இருக்கேன்ட்டு மாஸ்டர் சென் கிட்ட போய் நமக்கு கத்து கொடுக்க சொல்லி கேட்கலான்னு மாலி. டென்டன் ஆனா இதுல தேர்ட் கிரேட் நிஞ்சாவால இறந்து போன ஹிடன் லீஃபோட ஹீரோன் போட்டிருக்குன்பா. செத்துட்டாரான்ட்டு கடுப்பாவான் நருட்டோ. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா லீஃப் டிராகன் கார்டை பத்தி இதுல இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்க்ரால புரட்டி வைப்பான் லீ. பார்த்தா அந்த குறிப்பிட்ட இடம் மட்டும் கிழிஞ்சிருக்கும். காய் சென்சே தூரமா போயிருக்காரு. அந்த சமயத்துல ஸ்ட்ராங் ஆகலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவான். நருட்டோ புஷி ப்ரோ வேணா என் கூட சேர்ந்து ட்ரைனிங் பண்ணுங்களேன், நானும் ஸ்ட்ராங் ஆகணும், சாஸ்கேவையும் திருப்பி கூட்டிட்டு வரணும்பா. லீ நருட்டோக்கு தேங்க்ஸ் பண்றப்ப ஸ்க்ரால இன்னும் நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு டென்டன் அவரை புதைச்சு வச்ச இடம் கிராமத்துக்கு பக்கத்தால தான் இருக்குன்பா. நிஜமா தானான்ட்டு ஹீரோவோட கல்லறைக்கு போய் நம்ம மரியாதையை செலுத்திட்டு கடினமா பயிற்சி பண்ணலாமான்பா. கல்லறை முன்னால அசாமிங்கிற புள்ள இருக்கும். டெய்லி ரைஸ் பல்ஸ் கொண்டு வரேன்னு சொல்லி கேட்பா டென்டன். ஆமா எங்க தாத்தாவோட கல்லறையாச்சுன்பா அந்த புள்ள. அப்போ ஓல்ட் மாஸ்டரோட பேத்தியா எதுன்ட்டு லீ நருட்டோ கிட்ட ஷாக்கிங்கா கேட்கவும் லீஃப் டிராகன் கார்டு எப்படி பண்றாங்கிறத பத்தி உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்பான் நருட்டோ அந்த குட்டி பொண்ணுகிட்ட. டென்டன் அவளுக்கு எப்படி தெரியும்பா. எங்க தாத்தா உயிரோட தான் இருக்காரு, அவர்கிட்ட வேணா கேட்டு தெரிஞ்சுக்கங்கன்பா அசாமி. லீவ் வாய பிறந்துருவான். ரைஸ் பால் சாப்பிட வந்துருவாருன்ட்டு பாய் சொல்லிட்டு கிளம்புவா அசாமி. காமெடியா இருக்குன்பா நருட்டோ. அவர் இன்னும் உயிரோட இருக்காங்கிறதுக்கு என்ன தங்குற மாதிரி பாப்பான் லீ. மாஸ்டர் சென் ரைஸ் பால் சாப்பிட்டு நல்லா இருக்கேன்பாரு. நிஜமாலுமே அது மாஸ்டர் சென் தானான்ட்டு பாப்பான் லீ. நருட்டோ இருக்காதுன்ட்டு ஒருவேளை அசாமி டெய்லியும் கொண்டு வர சாப்பாடு சாப்பிட்றதுக்காக போலியோ வேஷம் போட்டு வந்து ஏமாத்தி தெரியறானோன்பா நருட்டோ. கடுப்பாயிட்டு அட்டாக் பண்ண போறப்ப இல்ல உங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டேனேன்ட்டு அந்த பக்கம் போய் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுவாச்சு. அப்பெல்லாம் சாப்பிட வெட்ட முடியாதுன்ட்டு லீ கல்ல விட்டு அடிக்கவும் சாப்பாடு கீழே வந்துடும். என் வாழ்க்கையில இருந்த ஒரே ஒரு என்ஜாய்மெண்ட் இப்படி நாசம் பண்ணிட்டீங்களாடான்ட்டு சென் லீஃப் டிராகன் கார்டு பண்ணிருப்பாரு. 3 பேர் அடி வாங்கி விழுந்திருப்பாங்க. லீ எந்திரிச்சு பார்த்துட்டு இதான் லீஃப் டிராகன் கார்டா அமேசிங் இருப்பான். பிரசன்ட்ல இருக்க காய் அப்ப உண்மையாவே உயிரோட தான் இருந்தாரான்னு சொல்லி கேட்பாரு. அந்த சீக்ரெட் டெக்னிக்கை கத்துக்க அதான் சான்ஸ் நம்ம நண்பான் லீ. திரும்ப கல்லறைக்கு போனதா சொல்லுவான். பாஸ்ட்ல காட்டுவாங்க நீங்க தான் உண்மையான மாஸ்டர் சென்னா எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்குன்னு இருப்பான் லீ. சென் பாக்குறப்ப உங்களோட சீக்ரெட் டெக்னிக்கான லீஃப் டிராகன் கார்டு சொல்லி தரீங்களா ப்ளீஸ்ன்னு கேட்டிருப்பான். அதெல்லாம் முடியாங்க மாதிரி கையாட்டிட்டு கிளம்புவோம். என்னால நெஞ்சுட்ஸு யூஸ் பண்ண முடியாதுன்ட்டு லீ. அதனால தான் என்னோட தாய்ஜுட்ஸு ஸ்கில்ஸை மெருகேத்திக்க பாக்குறேன்பா. என்ன நெஞ்சுட்ஸு யூஸ் பண்ண முடியாதுன்னு கேட்டிருப்பாரு. ஆமா முடியாது, ஆனா வெறும் தாய்ஜுட்ஸு மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஷினோபி ஆவன்கிறத என்னோட கனவுன்பா லீ. என்ன உன் பெஸ்ட்டை கொடுக்க போறேன்ட்டு சின்ன அவரோட பழைய ஸ்டூடெண்ட் திங்க் பண்ணி பார்த்துட்டு கையை டைட்டா ஹோல்ட் பண்ணுவாரு. நிஞ்சுட்ஸு பயன்படுத்த முடியாதவன் எப்பறம் ஷினோபியா இருக்க முடியும்னு கத்துவாரு. நான் உன்னை அடிச்சு நீ ஷினோபியா இருக்க தகுதியானவன் கிடையாதுங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டுறான்டான்ட்டு அட்டாக் பண்ண வருவாரு. லீய போட்டு பொழந்திருப்பாரு. நருட்டோ டென்டட் பாக்குறப்ப இப்ப என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி லீ ஷாக்ல இருப்பான். சென் ரொம்ப பலவீனமா இருக்கேன்ட்டு ஷினோபி
ஷினோபியா இருக்கிறத கைவிட்டுருன்னு இருப்பாரு. லீ கிட்ட எப்படி இப்படி ஒரு குரூவலான விஷயத்த சொன்னீங்கன்னு சொல்லி பிரசன் கை கோவப்படுவாரு. சென்னி அவனோட சென்சே தானே, எல்லாத்துக்குமே தெரியும்டா, ஷினோபிக்குன்னு தேவையான ஸ்கில்ஸ் இல்லாதவனை எப்படி அதுக்குள்ள விட முடியும், அவனே அவன் வாழ்க்கையை மொத்தமா ரிஸ்க் பண்ணிக்கிற மாதிரி ஆயிரும் பாரு. உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி காய் கேட்கவும் உன் மாணவன் தான் சொன்னான் பாரு. லீ திரும்ப ட்ரை பண்ணியிருப்பான், கூட வரலாம இல்ல ஹெல்ப் பண்ணலாமங்க மாதிரி கேட்கும்போது கூட தேங்க்ஸ் பண்ணிட்டு லீ இதை நானே பாத்துக்கிறேன், நான் தகுதியானவ இல்லைன்னு சொல்லியிருக்காரு, அதனால நான் யாருன்னு காட்டணும், என்னோட ஸ்கில்ஸை புரிய வைக்கணும்பா. லீன்ட்டு பாக்குறப்ப நான் தனியா தான் போய் ஆகணும்பா டிட்டர்மினேஷனோட. லீ இப்படிதான் நீ சொல்லுவேன்னு எனக்கு தெரியும்பா நாருட்டோ. அசாமி தானே ரைஸ் பால்ஸ் வைப்பா, அந்த பால்ஸ்ல 10 கிட்ட கொடுத்து லீ அங்க போறதுக்கு முன்னாடி கொடுக்க சொல்லியிருப்பா அந்த பொண்ணு. அசாமி தான் உனக்கு போறதுக்கு முன்னாடி கொடுக்க சொன்னா சொல்லுவா 10 2 பேத்துக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு ரைஸ் பாலை கொண்டு போய் வச்சிருப்பான் சென்னுக்காக. லீ மழை வெயில் இரவு பகல்னு சொல்லி எதுவுமே பார்க்காம சென்னோட ரெக்கக்னிஷனுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிருப்பான். பிடிவாதக்காரனா இருக்கு என்பாரு சென். அந்த சீக்ரெட் டெக்னிக்கை கத்துக் கொடுக்க சொல்லிலாம் நான் கேட்க மாட்டேன்ட்டு லீ எனக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரே ஒரு தடவை நான் அட்டாக் பண்ணுங்களேன்பா. சென்னை ஷாக் ஆவாரு. நீங்க தானே ஷினோபியா நான் இருக்க தகுதியானவன் இல்லை, நீங்க மன்னிச்சுக்கோங்க, ஆனா அதை என்னால ஏத்துக்க முடியாது, அதனால என்னால உங்களோட டெக்னிக்கை மட்டும் முறியடிக்க முடிஞ்சதுன்னா நீங்க என்ன ஷினோபியா அக்னாலேஜ் பண்ணி தானே ஆகணும்பா. கெஞ்சி கேட்கறேன், தயவு செஞ்சு லீஃப் டிராகன் கார்டை இன்னும் ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ணுங்களேன்னு சொல்லி கேட்பான். சென்னுக்கு அவரோட பழைய ஸ்டூடெண்டோட உருவம் பிரதிபலிக்கும். உன்னோட விடாமுயற்சியை கண்டு நான் வியக்கிறேன்ட்டு சென் உன்னோட ரெக்வஸ்ட்டை நான் மரியாதையோட ஏத்துக்கிறேன், ஆனா டிராகனோட ஐக்குள்ள உன்னால பார்க்க முடியுமாங்கிறது மட்டும் தான் சந்தேகமா இருக்குன்னு டிராகனோட கண்ணாட்டு ஷாக்கா இருப்பான் லீ. சென் முன்னால வந்துட்டு இப்போ நீ ஷினோபியா இருக்க தகுதியானவன் கிடையாதுங்க, அதை உனக்கு புரிய வைக்கிறேன்டான்ட்டு அட்டாக் பண்ண தயாராவாரு லீ. நிச்சயமா சொல்றேன், நீங்க நான் யாருன்னு தெரிஞ்சுக்குவீங்கன்னு இருப்பான். லீப் டிராகன் கார்ட் பண்ணிருப்பாரு. லீயோட ஃபேஸஸ் செம்ம ஃபன்னா இருக்கும். டைனமிக் என்ட்ரியை யூஸ் பண்ண ட்ரை பண்ணிருப்பான் லீ, ஆனா உள்ள மாட்டி ஏகப்பட்ட அடி விழுந்திருக்கும். நைட்டே ஆயிருக்கும். லீ ஸ்ட்ரகிள் ஆகி எந்திரிக்கப்ப சென் ரைஸ் பால்ஸை கொடுத்து சாப்பிட்டு வீட்டுக்கு போடான்னு பாரு. ஷினோபியா கை விட்டுற சொல்லி லீ இல்ல இன்னொரு தடவை டிராகனோட கண்ணு அப்புறம் அந்த சுழற்சி அப்படிங்கும் போது சென் ஷாக்காவாரு. எனக்கு தெரியும் என்னால முடியும்ட்டு லீ ஒரு மாதிரி ஃபீல் ஆகாத பார்த்துட்டு சென் இவ்வளவு மோசமா அடி வாங்கி கூட ஏன்டா உன்னோட ட்ரீமை கிவ் அப் பண்ண மாட்டேங்கிறேன்ட்டு நீ அவனை போலயே இருக்குன்னு பாரு. சென் லீ ஷாக்ல பாக்குறப்ப என்னமோ முதல்ல ஷினோபியா இருக்கணுங்கிற ட்ரீமை கைவிட்டுருன்னு இருப்பாரு. ஷினோபியா இருக்க கனவெல்லாம் நான் கைவிட மாட்டேன்ட்டு ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் ஆவாலி. நான் என் மொத்த வாழ்க்கையிலும் ஷினோபியா தான் இருப்பேன், நான் கைசன்ஸுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்பா, அப்புறம் நீங்க அதை மறுக்கிறீங்க, அதனால நான் உங்ககிட்ட தோத்து போக மாட்டேன்பா, ப்ளீஸ் இன்னும் ஒரே ஒரு தடவை லீவ் டிராகன் கார்ட் பண்ணுங்கன்பா, கனவை மறந்துட்டு போடா, ஓ நன்மைக்காக தான் சொல்றேன்ட்டு சென் கிளம்பியிருப்பாரு. வெயிட் பண்ண சொல்லி கெஞ்சி இருப்பான் லீ. பிரசன்ட்ல அதுக்கப்புறமா அவரை ஒரு தடவை கூட பாக்கலின்பான் லீ. காய் வந்துட்டு உன் கனவை மறந்துடுன்னு லீயோட நன்மைக்காக சொன்னீங்கல்ல, நெஞ்சுட்ஸுவை யூஸ் பண்ண முடியாத ஷினோபி ஆபத்தான ஷினோபி உலகத்துல இருக்கிறது சக்தி இல்லாதது அப்படிங்கும்போது லீ ஷாக்ல பாப்பான். சில ஷினோபி ஆகிறதுக்கான எய்ம் வைக்காம இருக்கிறது நல்லதுன்னு பாருங்க. அப்புறம் ஓல்ட் மாஸ்டர் சென் லீ ஷினோபியா இல்லாம கைவிட்டு சொன்னீங்களே அதுல தப்பே இல்ல, அதை நான் ஏத்துக்கிறேன்னு பாருங்க. காய் சார் நீங்க எப்படி சொல்றீங்க மைலி ஷாக் ஆகவும் காய் வந்துட்டு இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு கத்துவாரு. நீங்க பண்ணது தப்புன்னு கத்துவாரு. சந்தோஷப்படுவான் லீ. காய் தம்ஸ் அப் பண்ணுவாரு. நான் கூட நான் சொன்னல உங்களுக்கு புரிஞ்சுச்சோன்னு நினைச்சேன்டா, ஆனா நீங்க உளறிட்டுக்கெல்லாம் தப்புன்னு நான் உங்களுக்கு புரிய வச்சே காட்டுவேன், வாத்தியாருக்கும் மாணவனுக்கும் சேர்த்தின்பாரு. நாங்க ஒன்னும் தப்பு இல்லைன்ட்டு லீ அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறான்னு பாரு. காய் சரின்பா. இப்படிப்பட்ட ஒரு மொமெண்ட் வரும்னு நான் எதிர்பார்க்கலேன்பா லீ. பாஸ்டா லீ பிரைமரி லோட்டஸ் ட்ரை பண்றப்ப லீஃப் டிராகன் கார்டோட ட்ரூ ஃபார்மே அந்த சுழற்சி தான். அப்படின்னா அந்த டிராகனோட ஐங்கிறதுன்ட்டு அடச்சே என்னால டெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் கூட முடியாதே அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பான். பிரசன்ட்லி சண்டைக்கு வான்னு கூப்பிடவும் லீஃப் டிராகன் கார்ட் பண்ணிருப்பாரு சென். லீ அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு சென் என்ன கிவ் அப் பண்ணலாங்கிற முடிவு கொண்ட போல என்பாரு. இல்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் கிவ் அப் பண்ண மாட்டேன் லீ. லீ எஸ்கேப் ஆகும் இதெல்லாம் டாச் பண்றதான்ட்டு நக்கல் பண்ணுவாரு சென். டிராகன் மேல போயிட்டு கிக் பண்ணுவான் லீ. இம்பாக்டா இருக்காது, மேல ஜம்ப் ஆயிருப்பான். டிராகன் பிடிக்க வரப்ப டிராகனோட ஐங்கிறது சுழற்சியோட கண்ணு, அதாதோட வீக்னஸ்ன்ட்டு இது லீஃப் டிராகன் கார்டுக்காகன்ட்டு ஒன் மேன் பிரைமரி லோட்டஸ் பண்ணுவான். சென் செம ஷாக்கா இருப்பாரு. அவரும் மட்டும் இல்ல எல்லாரும் தான். செனுக்கு அடிபட்டிருக்கும். என்னோட லீஃப் டிராகன் கார்டு எப்படி இது சாத்தியம், உனக்கு நடந்த அவ்வளவு மோசமான விஷயத்துக்கு அப்புறமா வெப்பறன்னு சொல்லி கேட்பாரு. லீ சென் கிட்ட எனக்கு ஒரு தடவை ரொம்ப காயம்பட்டுருந்துச்சு, சீரியஸான இன்ஜுரி, அப்ப நான் ஷினோபியா இருக்கக்கான விஷயத்த கைவிட்டுலாங்கிற ஒரு நுனியில இருந்த சமயம் அப்ப எனக்கு காய் சென்ஸ் ஒன்னு சொன்னாருன்பா. பாஸ்ட்ல காட்டுவாங்க. காய் நீ உன்னோட வழியில இருந்து தப்பிக்கணும்னு பாத்தீங்கன்னா நீ உன் மனசை மாத்திக்கிட்டு இருப்பாரு, என் கனவை கைவிட சொல்லி சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பான் லீ. காய் அது அப்படி இல்ல, நீ உன் கனவை கைவிட்டினா அது உனக்கு இன்னும் அதிக வழியை கொடுக்கும், உனக்கும் எனக்கும் பார்க்க போனா நிறைய விஷயங்கள் காமனா தான் இருக்கு, நம்ம மட்டும் நம்ம நிஞ்சாவே தொலைச்சிட்டோம்னா நம்ம 2 பேர்த்தாலையுமே சர்வை பண்ண முடியாதுன்னு இருப்பாரு. லீ ஆச்சரியப்பட்டிருப்பான். ஆபரேஷனுக்கு போன்பாரு வருத்தப்படுவான். எனக்கு சந்தேகம்லாம் இல்ல, என் மனசுல உன்னோட சர்ஜரி சக்சஸ் ஆயிருங்கிற நம்பிக்கை இருக்கு, உனக்கான ஃபியூச்சரை சொர்க்கத்துல இருந்து நீயே எடுத்துக்க கூடிய பவரானவன்டா நீ, அப்புறம் கோடியில ஒரு விஷயம் தான் தப்பா போகும், அப்படிப்பட்ட தப்புல நீ செத்துட்டா உன் கூட சேர்ந்து நானும் சாகரான் இருப்பாரு. லீயோட லுக்கே மாறும். நான் உன்னை சந்திச்ச அந்த நாள்ல இருந்து காய் என்னோட நிஞ்சாவேங்கிறது ஒன்ன ஒரு ஃபைன் ஷினோபி ஆக்கி இருக்கு, ஸ்பிளண்டிட் ஷினோபியா, அது என் சத்தியம் இருப்பாரு. லீ ரொம்ப அழுதுட்டு காய் சென்சன் கட்டி பிடிச்சிருந்திருப்பான். வியூவர்ஸ் உங்களுக்கு ஒரு டாஸ்க், உங்க லைஃப்ல இப்படி ஒரு டீச்சர் உங்களுக்கு இருந்தா அவர் பேர் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பிரசன்ட்ல காட்டுவாங்க. லீ அண்ட் காய் சிரிக்கிறத பார்த்துட்டு சென் ரொம்ப சந்தோஷப்பட்டு உனக்கு உண்மையாலுமே ஒரு நல்ல குரு கிடைச்சிருக்காருன்பாரு. அவர் பிரேக் ஆகிறத பார்த்துட்டு ஓல்டு மாஸ்டர் பக்கத்துல போவாங்க. எனக்கும் ஒரு மாணவன் தான் அப்படியே ஒன்ன மாதிரி, அவனால நிஞ்சுட்சுவை பயன்படுத்த முடியாது, ஆனா அவன் சொல்லுவான் தாய் ஜுட்சுவை மட்டுமே பயன்படுத்தி ஷினோபியா இருக்க போறேன்னு. அப்புறம் ரொம்ப கடினமான ட்ரைனிங் மூலமா அவன் கனவை நிஜமாக்கினான். லீஃப் டிராகன் கார்டுக்கான ஆரம்ப கட்ட வழியில இருந்தான். ஆனா அந்த சமயத்துல 3rd கிரேட் நிஞ்சா வர் வெடிச்சது. அப்புறம் என்னோட மாணவனையும் பேட்டில் ஃபீல்ட்ல இறக்கி விட்டாங்க. ஆனா அவனுக்கு நிஞ்சுட்சு
நிஞ்சுட்சு கெஞ்சுட்சு பயன்படுத்த முடியாததே ஒரு பலவீனமாச்சு. அவ அதுல கொல்லப்பட்டது எனக்கு அதிக வழியை கொடுத்துச்சுன்னு பாரு. நான் பின் விளைவுகள் எப்படி இருக்குன்னே தெரியாம என்னோட மாணவனை நான் ஷினோபி ஆக்கிறதுக்காக கஷ்டப்பட்டேன். நான் மாஸ்டரா இருக்கே தகுதி இல்லாதவன். என்னால என்னையே மன்னிக்க முடியல. அதனால தான் ஷினோபி வாழ்க்கையே மொத்தமா கைவிட்டேன். என் மரணத்தை போலியாக்கி எனக்கான கல்லறையை வச்சுக்கிட்டேன் பாரு. ஓ அப்படிதான் எப்படி ஆச்சான்னு சொல்லிட்டு பாப்பாரு காய். சென் லீ கிட்ட மன்னிப்பு கேட்டு நீயும் ஏன் மாணவன் போனா அதே வழியில தான் போறேன்னு நினைச்சேன். அதனாலதான்ங்கும் போது லீயோட கண்கள் கலங்கும். சென் சிரிச்சுக்கிட்டே எப்படியா இருந்தாலும் நீங்க 2 பேரும் ஃபைனா தான் இருக்க போறீங்கன்னு பாரு. லீ தேங்க்ஸ் பண்ணுவான். சென் சிரிச்சுக்கிட்டே அந்த கல்லறையை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு பாரு. அவரோட சோல் போறதை பார்ப்பாங்க. லீ ஓல்ட் மாஸ்டர் சென்னுட்டு உங்களுக்காக நான் ரைஸ் பல்ஸ் கொண்டு வரேன்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெயின் ஃபாலோடு பை ஸ்னோ வித் சம் லைட்னிங் அப்படிங்கிற எபிசோட தானே அட்டு ஷிப்டன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு நருட்டோ.